டேட்டா அனாலிசிஸ் பத்தி ஒண்ணுமே தெரியலையே. டேட்டா அனாலிசிஸ் பத்தி சொல்றதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்லையே. அதுக்கு என்ன படிக்கணும், என்ன பண்ணணும் யாராவது கொஞ்சம் சொன்னா நல்லா தான் இருக்கும். அத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ரீசன்ட் டேஸ்ல டேட்டா அனாலிசிஸ் ரொம்பவே பூம் ஆயிட்டு இருக்கு. சோ டேட்டா அனாலிசிஸ்க்கு என்ன படிக்கணும், எவ்வளவு சம்பளம் தராங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், சோ டேட்டா அனாலிசிஸ்ட எப்படி ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்னென்ன ஃப்ரீ கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சோ நான் புவனேஷ் இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், கெரியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. குறிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ அப்பதான் ஐடி ரிலேட்டட் அப்டேட்ஸ் அதுல ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். ஜாப்ஸ் ரிலேட்டடும் ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ்ட்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். சோ டேட்டா அனாலிசிஸ்ட்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு இந்த இயர் 1 கோடி ரூபாய் ரெவென்யூ நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் அவங்களோட பிசினஸ் பிளான் 2 கோடியில இருந்து 3 கோடி ரூபாய் எப்படி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டேட்டா விஷுவலைசேஷனா ப்ரொவைட் பண்றவங்க தான் டேட்டா அனாலிசிஸ்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர் ஃபுல்லா 1 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட் சேல் ஆயிருக்குல்ல, என்ன ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு, எலக்ட்ரானிக் சேல் ஆயிருக்கா, இல்ல வந்துட்டு அவங்களுக்கு மளிகை ஜாமான் சேல் ஆயிருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி எந்த மந்த்ல எந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆயிருக்கு, எந்த மந்த்ல எந்த ப்ராடக்ட் கம்மியா சேல் ஆயிருக்கு, எந்த மந்த்ல எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம நல்ல ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர்ட்ட போய், இல்லங்க உங்களுக்கு இந்த மந்த்ல தான் நல்லா சேல் ஆயிருக்கு, இந்த மந்த்ல இந்த ப்ராடக்ட் நீங்க நல்ல ஆஃபர் கொடுங்க அப்படின்றத அந்த ஆர்கனைஸ்டு ரா டேட்டாவை ஆர்கனைஸ்டு பண்ணி சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் டேட்டா அனாலிசிஸ்ட். சோ ரா டேட்டாவை ஆர்கனைஸ்டு டேட்டாவா மாத்தி அந்த பிசினஸ் ஓனருக்கு அவங்களோட பிசினஸ் growth அதிகப்படுத்துறவங்க தான் டேட்டா அனாலிசிஸ்ட். அவங்களுக்கு தான் இப்போ செம்ம பூமிங்கா போயிட்டு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில. சோ நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ்டுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சா டேட்டா அனாலிசிஸ்ட் ஆகலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் தெரியக்கூடியது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். சோ எக்ஸல்ல பிவிஆர் டேபிள், எக்ஸல்ல கிரியேட் பண்றது, எக்ஸல்ல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எக்ஸல்ல தான் டைப் பண்ணுவாங்க, பில்லிங் போடுவாங்க. அந்த டேட்டா எல்லாத்தையும் அவங்க எக்ஸல்ல காப்பி பண்ணி அவங்களோட செக்ரிகேட் பண்ணுவாங்க. என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட நேம் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க எக்ஸல் மூலமா. சோ அதனால எக்ஸல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. எக்ஸலோட பேசிக் டாபிக், ஃபார்முலாஸ், ஃபங்க்ஷன்ஸ், பிவிஆர் டேபிள்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா, இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. இதெல்லாம் எங்க லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி லேர்ன் என்ற யூடியூப் சேனல் ஒரு 11 hours வீடியோ இருக்கு. சோ அத பாத்தீங்க அப்படின்னா பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களால கம்ப்ளீட்டா எக்ஸல்ல மாஸ்டர் ஆக முடியும். சோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எக்ஸல மட்டும் வச்சு உங்களால டேட்டா அனாலிசிஸ் ரோல கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும். சோ அந்த ரா டேட்டா என்ன பண்ணுது, ப்ராபபிலிட்டி வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை எப்படி எல்லாம் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணலாம், இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட திங்ஸ், அந்த ப்ராடக்ட் எப்படி ஆஃபீஸ்க்கு போகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிக்கலாம். இது எங்க படிக்கலாம் அப்படின்னா, இன்டெலிபட்ல ஒரு 6 hours கோர்ஸ் இருக்கு. அந்த 6 hour கோர்ஸ் நீங்க மைன்யூட்டா எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலும் லைக் பிகினர் லெவலும் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா கிடைச்சிரும். சோ எக்ஸல் படிக்கிறதுக்கு ஒரு 1 month டைம் எடுக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 1 month டைம் எடுக்கும். 2 monthல எக்ஸலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும். தேர்டா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது SQL, ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். சோ ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த டேட்டா எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சோ DDL, DCL, DML, ஜாயின்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நீங்க படிக்கணும். சோ SQL அட்வான்ஸும் நீங்க படிக்கணும், பிகினர் லெவலும் படிக்கணும். சோ SQL உங்களோட டேட்டா எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டேபிள நம்ம கிரியேட் பண்றோம், எப்படி செலக்ட் பண்றோம், எந்த இடத்துல நம்ம போடுறோம் அந்த டேட்டாவை, அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ SQL படிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 1 month எடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க எக்ஸலும், செகண்ட் மந்த்ல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், தேர்ட் மந்த்ல நீங்க SQLும்
கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணிடணும். சோ இது எல்லாமே பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க நல்லா படிக்கணும். எஸ்கியூஎல் நீங்க எங்க ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்னா யூடியூப்லயே ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல ஒரு 5 hours வீடியோ இருக்கு. சோ அத பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல்ல நீங்க நல்லாவே மாஸ்டர் ஆயிட முடியும். ஃபோர்த்தா நீங்க படிக்க வேண்டியது பைத்தான் லாங்குவேஜ் படிக்கணும். சோ பைத்தான் லாங்குவேஜ்ல உங்களுக்கு டேட்டா மேனிபுலேஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோ இது எல்லாமே படிக்கணும். பைத்தான் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு. சோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அது எப்ப எந்த டைம் எப்படி இருக்கும், எப்படி ஆஃபர் பண்ணணும்னு தெரியாது இல்லையா? சோ அந்த ப்ராசஸ ஆட்டோமேஷன் பண்றதுக்கு மேனுவலா இருக்க ஒர்க்க ஒரு சில கோட் எழுதி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ப்ராசஸ ஆட்டோமேஷன் பண்றதுக்கு தான் பைத்தான் லாங்குவேஜ் மோஸ்டா யூஸ் பண்றாங்க. சோ பைத்தான் லாங்குவேஜ் நீங்க எங்க ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கோட் வித் ஹாரி அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு. அதுல ஒரு 8 hours டுட்டோரியல் வீடியோ இருக்கு. அதை பாத்தீங்க அப்படின்னா பைத்தான்ல உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணக்கூடிய எல்லாமே அங்க நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழ்ல எரர் மேக்ஸ் கிளவர் அகாடமி இருக்கு. அவங்களுமே வந்துட்டு ஒரு 8 hours வீடியோ போட்டிருக்காங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா பைத்தான்ல நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்கான பாண்டாஸும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அது அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸா இருக்கும். சோ பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்கும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவல் இன்டர்வியூ கிரியேட் பண்றதுக்கும் அண்ட் தென் உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட ரெஸ்யூமை கிரியேட்டிவா அண்ட் தென் மத்த பீப்புளை கம்பேர் பண்ணும்போது நீங்க யூனிக்கா இருப்பீங்க. பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. நீங்க படிக்க வேண்டியது பவர் பிஐ டூல்ஸ். பவர் பிஐயும் டேப்லூவும் படிக்கணும். சோ இது எதுக்காக படிக்கணும் அப்படின்னா குறிப்பா சாட் போட்டு காட்டுறதுக்கு. சோ அந்த பிசினஸ் ஓனர், அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் கிட்ட இந்த சாட் போட்டு நம்ம காட்டுவோம் இல்லையா, இந்த ப்ராடக்ட் இந்த டைம்ல நிறைய வித்திருக்கு, இந்த டைம்ல கம்மியா வித்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாட் போட்டு காட்டுறதுக்கு தான் இந்த பவர் பை டூலான இந்த பவர் பிஐயும் டேப்லூவும் யூஸ் பண்ணும். இது ரெண்டுமே நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே யூடியூப் சேனல்ல படிக்கலாம். இது ரெண்டுமே கோர்சேரால படிக்கலாம். சோ கோர்சேரா ரெண்டுக்குமே ஒரு 6 hours வீடியோ இருக்கு. இந்த 6 hours வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டியும் இருக்கும். எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம், எப்படி ரியல் டைம்ல ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது அப்படின்றது எல்லாமே உங்களால நல்லா கத்துக்க முடியும். சோ இந்த நம்ம எக்ஸல் அண்ட் தென் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் எஸ்கியூஎல் அண்ட் தென் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க், பாண்டாஸ், அதுக்கப்புறம் பவர் பி டூலும் டேப்லூவும் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இது எல்லாம் படிக்கும் போதே நீங்க என்னென்னலாம் படிக்கிறீங்களோ இது எல்லாமே உங்களோட லிங்க்டின்ல டாக்குமெண்ட்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லிங்க்டின்ல இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது உங்களோட லிங்க்டினோட ஐடியும் பில்ட் ஆகும், நிறைய ட்ரஸ்டும் ஏற்படும். நீங்க நிறைய பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி அந்த கம்பெனில ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். டேட்டா அனாலிசிஸ்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். எதனால அப்படின்னா இப்ப இருக்க எல்லா கம்பெனியுமே இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இ காமர்ஸ் வெப்சைட் தேவைப்படுது. சோ அதனால இங்க ஃபியூச்சர்ல இந்த டேட்டாவை வச்சுதான் அவங்க பிசினஸே ரன் பண்ண போறாங்க, இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போறாங்க. சோ அதனால டேட்டா அனாலிசிஸ்டுக்கு ஹியூஜ் வேகன்சிஸ் வரப்போகுது. சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம நாக்குரி, லிங்க்டின், இண்டீட் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசர்ச் பண்ணிருக்கலாம், அண்ட் தென் வந்துட்டு இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ரிசர்ச் பண்ணி நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்ல வந்துட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்களுக்கு ஃப்ரெஷரா போகும்போது ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களால ஈஸியா ஒரு 6 to 8 lakh பேக்கேஜ் வரைக்கும் வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா 15 to 20 lakh வரைக்கும் பேக்கேஜ் வாங்க முடியும். டேட்டா அனாலிசிஸ்ட் அவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனிலுமே ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து பிக் டெக் கம்பெனிஸ் வரைக்கும் கூகுள், அமேசான், பிளிப்கார்ட் எல்லா கம்பெனிலுமே ஹையரிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால டேட்டா அனாலிசிஸ்ட்க்கு ஃபியூச்சர் நல்லாவே இருக்கு. ஸோ இதுக்காக ஃப்ரீ சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். எஸ்பெஷலி கூகுளும் ஐபிஎம்முமே ஃப்ரீ சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் டேட்டா அனாலிசிஸ்டோட ரோட் மேப். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கு காய்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலை எல்லாரும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க guys. Bye, take care, do what you love guys. Bye.